பூமி சிதா சீரியல்ல இப்போ அட்டகாசமான மாயாஜாலமான எபிசோட் வந்திருக்கு. அந்த நவபாசனா சிலைய சித்தார்த் சூப்பரா எடுத்துட்டாங்க. ராணியோட தந்திரமான விஷயத்தினால. மிஸ் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. ராணியும் சித்தார்த்தையும் யாரோ ஒருத்தர் கட்டி போட்டுருக்காங்க. தமனோட அசிஸ்டன்ட். அவங்க கையில ஒரு பொருள வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, சித்தார்த் நீ எதுவும் கெஞ்சாத. நீ கெஞ்சறதுனால இங்க எதுவும் ஆகப்போறதில்லன்னு சொல்லி, ராணி அப்படியே அந்த ஒரு நபர மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தமன்னா பூஜை செஞ்சுகிட்டு இருக்காங்க. ராணி எப்படி இருந்தாலும் என்ன ஆகப் போறான்னு எனக்கு நல்லாவே தெரியுதுங்கிற மாரி தமன்னா ஒரு பக்கம் கேவலமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அக்கா நீங்க செஞ்சீங்கன்னா எதுவா இருந்தாலும் சூப்பரா தான்க்கா இருக்குங்கிற மாரி யோசிக்கிறாங்க நம்ம மனம். அப்பன்னு பார்த்து நம்ம ராணி பார்த்துக்கிட்டே இருக்கறனால ஒருத்தர மட்டும் கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. நம்ம ராணி வேற லெவல்ல மாயாஜாலமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த ஒரு நபர் ராணியோட கட்ட டக்கு டக்குன்னு அவுத்தர்றாங்க. பாக்கி இருக்கிற 2 பேர் கூட அந்த ஒரு நபர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை போட்டோன்னு எல்லாரும் அப்படியே அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. "எப்படி ராணி இதெல்லாம் சாத்தியமாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாய் போறப்ப எனக்கு ஒரு மாயாஜாலமான ஒரு மைய குடுத்தாங்க. அதுதான் இந்த மை. இந்த மைய நான் கண்ல தடவி வந்திருந்தேன். பிரச்சனை வந்திருந்துச்சுன்னா, நான் அவங்கள உத்து பார்த்தா, அவங்க எனக்குள்ள கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் நான் சொன்னது தான் அவங்க செய்வாங்கங்கிற மாரி சூப்பரா ராணி சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டோன சித்தார்த் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "சும்மான்னு இருக்கியா? ஆமா, நீ பாப்பாக்கோசரம் தானே, நீ இப்படியெல்லாம் என்கிட்ட அன்பா, பாசமா பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, அந்த 3 நபரும் தமன்னா பூஜை செய்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. "என்னால எதுவும் செய்ய முடியல. ராணிய இனிமேட்டு எங்களால நெருங்க கூட முடியாது. என்ன மன்னிச்சிடுங்கங்கிற" மாரி கெஞ்சினோன, "போங்க மொதல்ல, என் மூஞ்சிலயே முழிக்காதீங்க" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, "அக்கா என்னக்கா நீங்க தான் பெரிய ஆளுன்னு நெனச்சா, ராணி என்னக்கா உங்களையே ஓட விட்றா, ஏதாவது பண்ணுங்கக்கா" அப்படின்னு சொல்லி மனம் கேட்குறாங்க அந்த இடத்துல. "சரி, சரி நான் பார்த்துக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணும் புரியலங்கிற" மாரி யோசிக்கும்போது, "இப்ப பாருங்கன்னு" சொல்லி சித்தார்த் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ராணி, "சும்மானு இரு. என்ன எதுக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி காமெடியா பேசும்போது, ஒரு புகை சித்தார்த் மேல படுது. பட்டோனே அவங்க மாட்டுக்கு அசந்து தூங்குறாங்க நம்ம சித்தார்த். என்ன நடந்திருக்கு? ஏது நடந்திருக்கு? ஒண்ணும் புரியல. உடனே "என்ன ஆச்சு இப்ப சித்தார்த்துக்கு? நீங்க சிரிச்சுட்டு இருக்கீங்களே! சித்தார்த்த நான் தூங்க வச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "எப்படி இதெல்லாம் நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "உங்களுக்கு காட்டுறேன். நீங்க சொன்ன வேலைய நான் சிறப்பா முடிச்சுட்டேன்னு" சொல்லி ஒரு சின்ன பொண்ணு மாட்டுக்கும் சொல்றாங்க அந்த இடத்துல. இவங்க அப்படி என்ன செஞ்சாங்க? "நடந்த விஷயத்தெல்லாம் உங்கள்ட்ட சொல்லட்டா?" அப்படின்னு சொல்லும்போது, சித்தார்த்தும் ராணியும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பா பாசமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறப்ப, இந்த ஒரு பொண்ணு மாட்டுக்கு அங்க போறாங்க. ஏதோ ஒரு புகைய ரெடி பண்ணி அப்படியே சித்தார்த் மேல அமுச்சு வைக்கிறாங்க. அதனால தான் சித்தார்த் அசந்து தூங்குறாங்க. இப்ப ராணியால நிச்சயம் சித்தார்த்த வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சித்தார்த் மட்டும் தான் அந்த குளத்துல இறங்கி சிலைய எடுக்க முடியும். இன்னும் 1 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. சித்தார்த் இப்ப தூங்கிட்டான். இனிமேட்டு அவன எந்திரிக்க வைக்க முடியவே முடியாது. பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அக்கா சூப்பர்க்காங்கிற மாரி மனோவும், ரகுவரனும் சூப்பரா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த நவபாஷண சிலை இருக்குல்ல, அந்த குளத்துக்கு வேக வேகமா வந்துடுறாங்க. கை கெட்டினது வாய் கெட்டாத மாரி ஆயிடுச்சே! கடவுளே! உங்க தயவுல தாம்மா நாங்க இருக்கோம். தயவு செஞ்சு சித்தார்த்த எந்திரிக்கணும். அவரு எடுப்பாரா இல்லையான்னே தெரியல. அதுவே ஏகப்பட்ட மாயாஜாலம்லாம் இருக்கு. இப்ப இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இந்த இடத்துக்குள்ள என்ன நடந்தாலும் அதுக்கு நீ தானம்மா பொறுப்பு. நீ தாம்மா எப்படி இருந்தாலும் சித்தார்த்த காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கொட்டாங்குச்சி கீழ விழுவுது. எதுக்காக இந்த கொட்டாங்குச்சி குடுத்துருக்கீங்க? ஒண்ணும் புரியலன்னோன, பக்கத்துல ஒரு தண்ணி இருக்கு குளத்துல. அதுல இறங்கி தண்ணிய எடுக்குறாங்க. எடுத்தோனே சித்தார்த் மேல தெளிக்கிறாங்க. தெளிச்சோனே சித்தார்த் மட்டும் ஏந்திச்சிட்டாங்க. இல்ல, கடவுள் ராணிக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துருச்சு. நான் இந்த வாட்டி நான் தோத்துட்டேனா? அப்படின்னு சொல்லி செம்மையா தமன்னா கத்துறாங்க. இருந்தாலும் பரவால்ல. சித்தார்த் எந்திரிச்சாலும் சரி, எந்திரிக்காட்டாலும் சரி, நம்ம தான் ஜெயிக்க போறோம். ஏன் என்ன ஆச்சு? சித்தார்த்தால குளத்துக்குள்ள இறங்கி சிலைய எடுக்கவே முடியாது. ஏன்னா, அது மாயாஜாலமான குளம். என்ன சொல்றீங்க? அந்த குளத்துக்குள்ள இறங்கும்போது, சித்தார்த்து கால் எதுவுமே நனையக்கூடாது. நனையாம உள்ள போயிட்டு, அப்படியே அந்த சிலைய எடுத்துட்டு வரணும். என்ன சொல்றீங்க? தண்ணிக்குள்ள போயிட்டாலே, தண்ணி எல்லாம் நம்ம மேல பட்டுருமே! அதுதான் அந்த மாயாஜாலம். அதனால சித்தார்த்தால எடுக்க முடியாதுன்னு சொல்லி, தமன்னா தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சித்தார்த் அந்த குளத்துக்கு பக்கத்துல வராங்க. சாமிய கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, அப்படியே அந்த குளத்துக்குள்ள இறங்கலான்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல சித்தார்த்தால உள்ள போயிட்டு வராங்க. "என்னய்யா கால் நனைஞ்சிருக்கு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா ராணி, தண்ணிக்குள்ள போணும், எடுக்கணும் சிலையன்னா, தேடுறதே கஷ்டம். அது வேற உடம்புல தண்ணி படக்கூடாதுன்னா, எப்படி ராணி இதெல்லாம் பாசிபிள்னோன" ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன காட்டுறாங்க. நம்ப சித்தார்த்துக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ராணி மட்டும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு சித்தர் மாட்டுக்கு ஒருத்தர் இருக்காங்க. எப்படி சாமி அந்த நவபாஷண சிலைய எடுக்க முடியும்? அது ஒரு மாயாஜாலமான ஒரு விஷயம் இருக்குன்னு நல்லாவே தெரியும். 200 வருஷமா எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நவபாஷண சிலைய எடுக்கிறதுக்காக.
அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி வந்து எடுக்க முடியுங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்களுக்கே ஒன்றும் புரியல. சரிம்மா நான் ஒன்று சொல்கிறேன், அதுபடி செஞ்சேன்னா கண்டிப்பாக வந்து நடக்கும்னு சொல்லி சைலண்ட்டாக வந்து சொல்லி முடிக்கிறாங்க. சித்தார்த்துக்கிட்ட வந்து அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. வாயா இதுக்கு வேறு வழி இருக்குன்னொன்னே சித்தார்த் மட்டும் அந்த சிலையை எடுத்துகிட்டு அப்படியே வந்து கோயிலுக்குள்ளே வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அர்த்தநாகேஸ்வரர் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறப்ப வந்து எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயா 200 வருஷமாக வந்து இந்த சிலையை தான்யா வந்து நவபாசன சிலையை வந்து இந்த கோயிலில் வச்சு பூஜை பண்ணணும்னு நாங்கள்லாம் தவமாக தவம் இருந்தோம். நீங்கள் தான்யா நிறைவேற்றி கொடுத்தீங்க. நீங்கள் தான்யா எங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி சித்தார்த்துக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த நவபாசன சிலையை வந்து ஷோல்டரில் வச்சுக்கிட்டு மாதம் வந்து சித்தார்த் வந்து நவபாசன சிலையை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அர்த்தநாகேஸ்வரரா அவங்களுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. வேறு லெவலில் மாதம் இருந்துச்சு. இப்போ அந்த சித்தர் வந்து என்ன சொன்னாங்கங்கிற விஷயத்த வந்து ராணி வந்து நினச்சி பார்க்குறாங்க. அம்மாடி நீ வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு வந்து போ. அதுக்கு பின் பக்கமாக வந்து ரகசிய குகைன்னு ஒன்று இருக்குது. அந்த குகைக்குள்ளே நுழைஞ்சேன்னு வச்சுக்கயேன், கரெக்டாக அந்த சிலை எங்கே இருக்கோ அந்த குளத்துக்கு நடுவில் வரைக்கும் அது மாட்டுக்கும் பயணிக்குமா அந்த குகை. அங்கே போனதுக்கப்புறம் ஈஸியாக வந்து அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் அந்த குகைக்குள்ளே போகணுன்னா அர்த்தநாகேஸ்வரன் மாதிரி போனால் மட்டும்தான் உண்டுன்னொன்னே சித்தார்த் வந்து புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து போயிட்டு அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு வராங்க. இது எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. என்னக்கா இந்த வாட்டியும் நம்ம தோத்துட்டோமா? ஆமாம் நம்ம தோத்துட்டோம். இனிமேட் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி செமையாக கத்துறாங்க. சாவித்திரி வந்து வெளுத்தெடுக்கிறாங்க தமனாவை. தமனா வந்து உனக்காக எவ்வளோ நம்பினா தெரியுமா? ஜார்ஜனியா நீ என்ன தான் செஞ்ச? நீயே வந்து தோற்று போயிட்டு இருக்க. ஆமாம் நான் தனியாக நின்று போராடினதுனால தான் நான் தோற்று போகிறேன். எனக்கு இப்போ துர்கா இங்கே வந்தே ஆகணும். துர்காவை நான் இப்போ கூப்பிட போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எனக்கு உறுதுணையாக துர்கா வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு என்னால் போக முடியும்னு சொல்லிட்டு துர்காவை வந்து கூப்பிட்றதுக்கான வேலையில் வந்து இறங்குறாங்க நம்ம ஜார்ஜானியா. அதே மாதிரி பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. அடுத்த செகண்ட் இவளும் பூஜை பண்ணுறா, மெழுகுவத்தி ஏற்றுறா, என்னென்னமோ பண்ணுறா. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து ராணியை வந்து தோக்கடிக்க முடியவே இல்லையே. அம்மா ராணி எப்படிம்மா நம்ம ஜெயிக்க போகிறோம், பொம்மையை கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது துர்காவை இங்கே வரணும்னா யாராவது ஒருத்தர் துர்கா இருக்கிற இடத்துக்கு போனால் தான் இங்கே வர முடியும் அப்படின்னு சொன்னோன்னே யார் போகிற? சாவித்திரி நீ போறியா? ஏய் பொம்மிக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு தான் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். மனோ நீ புரியா அப்படின்னு சொல்லி கேட்டானா, அக்கா நான் இனிமேட்டு தான் தமனாவும் வந்து சொத்துலேருந்து எல்லாத்தையும் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு ராணியை வந்து தோக்கடிச்சோன்னே சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றான். அப்படி இருக்கும்போது நானும் போக முடியாது அக்கா, மன்னிச்சிருங்க அக்கா அப்படின்னு சொல்லும்போது வேறு ஆப்ஷனே இல்லை. ரகுவரன் நீ போறியா அப்படின்னு சொன்னோன்னே வந்து என்கிட்டலாம் இது மாதிரிலாம் கேட்காதீங்க, எனக்கு கை கால்லாம் வந்து விட விடன்னு நடுங்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்களே ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க. ரகுவரனை வந்து அங்கே கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு மாயாஜாலம் மூலிமா ரகுவரனை அங்கே கொண்டு போகிறாங்க. ஃபீல் பண்ணுறாங்க எல்லாரும். என்ன சொல்கிறீங்க, ஏன் ரகுவரனை இது மாதிரி கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி மனோ மட்டும் கேட்டோன்னே வேறு வழி இல்லைப்பா அப்படின்னு சொன்னோன்னே துர்கா வந்து இங்கே வந்துட்டாங்க. இப்போ ரகுவரன் அங்கே இருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து ரகுவரனை எல்லாரும் வந்து கேட்டாங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி சாவித்திரி வந்து கேட்கும்போது அந்த கவலை வேணாம், நான் வந்து ரகுவரனை இங்கே கொண்டு வந்து தரேன்னு சொல்லி ஒரு சும்மா சாதாரண ஒரு ரகுவரனை வந்து அப்படியே வந்து உருவாக்குறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ரகுவரன் வந்து பேசாமல் அமைதியாக இருக்காங்க. இவர் ரகுவரன் மாறி இருப்பார், ஆனால் இவர் ரகுவரன் கிடையாது. இந்த பிரச்சனையை நாங்கள் தான் சேர்த்து சமாளிக்கணுமா? சரி அதுக்கு இது எவ்வளோ தேவலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சித்தார்த்துக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாக தாத்தா கிட்ட ஃபோன் அடித்து நம்ம ராணி வந்து சொல்கிறாங்க. ராணி வந்து சொன்னோன்னே என்ன ஆச்சுன்னு சொல்லி தாத்தாவும் மலர்வழியும் கேட்குறாங்க. வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேணாம், தர்ஷினிக்கும் பாட்டிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் 2 பேரும் மட்டும் வாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா அதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு நம்ம தாத்தாவும் மலர்வழியும் சித்தார்த்தா பார்க்கலான்னு போகிறாங்க. மேலேருந்து வந்து சாவித்திரி கேங்கு, ஜார்ஜனியா எல்லாரும் வந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டி எபிசோடு வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.